Maddie, we have a ஏன்னா நீங்க வந்து ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணீங்க. Oh. That has gone viral. அந்த டப் ஸ்மாஷ் என்ன இருக்கு பாப்போமா? Sure. You think I'm cute? Yes or no? Yes? இது ரொம்ப அநியாயம். You think I'm cute னா நீங்க வந்து கேக்குறது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கு வந்து ரியாக்ஷன் என்ன இருக்கு தெரியுங்களா? அதுவும் பாருங்க. அடடா. ஹலோ மேடி, எனக்கு மேடி ரொம்ப பிடிக்கும். டு டாக் அபவுட் மாதவன், ஹி இஸ் ரியலி கியூட். இப்போ ரீசெண்டாக அவரோட பிக் பார்த்தேன். அந்த பிக்கில் அவரோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. எனக்கு மாதவன் சாரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ ஹவ் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் பாடி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். த ஹார்ட் ஒர்க் ஹி டஸ் டு மெயின்டைன் ஹிஸ் பாடி. I don't know how he's so old, but then he still looks the same. Like he's always a chocolate boy. மேடி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவரை பற்றி க்யூட் கம்ப்ளைண்ட், அவர் வெயிட்டை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. மேடி, நான் உங்களை விரும்பல, உங்கள் மேலே ஆசைப்படல, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் எல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. யோசித்து சொல்லுங்கள். உங்ககிட்ட பிடிச்சது உங்கள் இன்னசென்ட் லுக்ஸ், உங்கள் மெஸ்மரைசிங் ஸ்டன்னிங் ஸ்மைல் and the simplicity in acting you do on screen. You be the best, sir. மாதவன் சார் பற்றி சொல்லணும்னா அவங்க ஆல் டைம் வசீகரன். மாதவன் இஸ் சூப்பர் ஹாட். ஆனால் இப்போலாம் தமிழ் மூவிஸ் அவ்வளோவா நடிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கோம். நான் அவங்களோட ஐயோ I'm really waiting for இறுதி சுற்று. After so many years you are acting in Tamil movies, I'm longing like எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்போ பார்க்க போறோம்னு. You are looking amazing in the teaser and trailers. I'm longing for the movie. We love Maddie. It's very sweet of them, very sweet. அதுவும் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான். ஆமா, நீங்க கரெக்டா கேர்ள்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. மேடி கியூட்டா இருக்காருன்னா வந்து எப்படிங்க ஒரு பாய்ஸ் கிட்ட போய் கேட்க முடியுங்க? அவங்களும் ஆமா தான் சொல்வாங்க. அவங்க ஏதாவது உண்மை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இல்ல, but you are very cute. You are. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். He's cute? Yes. இப்போ என்னன்னா அத்தனை பேர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. Oh, okay. Great. யார் முதல்ல கேள்வி கேட்க போறீங்க? ஹாய் சார், திஸ் இஸ் மீ உஷா நந்தினி. ரன் படத்துல ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நின்று அடிப்பீங்க. அதே மாதிரி ரியல் லைஃப்ல அப்படிதான் அடிப்பீங்களா, இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை வந்து தாண்டி போறது கூட ஒரு வெற்றி. அந்த பிரச்சனை வராம அதை ஃபேஸ் பண்ணாம வேற வழிக்கு போறது கூட ஒரு வெற்றி அப்படின்னுவாங்க. எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டாலும் அதில் சொல்லுவாங்க அவாய்ட் த ஃபைட் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆர்மியில கூட டோன்ட் ஃபைட் டில் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி அப்படின்னுவாங்க. ஸோ அஹிம்சைங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்புறேன். பட் சில சமயம் அடி உதச்சாதான் மக்களுக்கு புரியுதுன்னு தம்பியில கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிச்சா மற்றவன் ஏந்துக்க கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும், அவ்வளோதான். அடிப்பாரு, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அடிப்பாரு. ஹாய் மாடி சார், திஸ் இஸ் மகாலட்சுமி. நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா கூட ஃபர்ஸ்ட் இந்த 3 hours முக்கியமா இல்லை நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமோட 3 hours முக்கியமானு பார்த்தா யோசிக்காம அலைப்பாயுதி மூவி தான் ஃபர்ஸ்ட். எல்லா அப்பாவும் என்னை வந்து திட்ட போகிறாங்க என்ன. இந்த மாதிரி நிறைய கிரேசி ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. எதனா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும்ல? ஆமாம், இப்போ ஆக்சுவலி ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு மேன் என்கிட்ட வந்தார், ஒரு ஆம்பளை வந்து, மேடி நான் வந்து உங்கள் ரொம்ப பெரிய ஃபேன், மிக தீவிரமான ஃபேன், ஆனால் எனக்கு மேலே என் மனைவி உங்களோட பெரிய ஃபேனாக இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரே நிமிஷங்க அப்படின்ட்டு கையில் ஒரு தாலி கொடுத்துட்டு இவங்களுக்கு நீங்கள் தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க. என்ன அது? இல்லைங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அசட். அவங்க எவ்வளோ பெரிய தீவிர ரசிகராக இருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கப்பா. இந்த மாதிரி ஒரு யோசிச்ச இந்த ஒரு மனைவிக்காக இதை அலோவ் பண்ணி கொடுக்குது. அதை நீங்கள் நான் அந்த தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கல. அவ்வளோதான், நேத்து அதுதான் பப்ளிசிட்டியா இருந்தது. I just gave her a hug and a kiss and I think that man was very confident about himself. Yes. To want to do this for his wife. So sweet. Yeah. ஹாய் மேடி சார், திஸ் இஸ் ஸ்மிதா. Hi Smita. நீங்கள் மௌனராகம் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஓகே, இட்ஸ் சீரியஸ் கொஸ்டின். அதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, மோகன் சார் அண்ட் கார்த்திக் சார். ஸோ மோகன் சார் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃப்காக எதையும் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொடுக்குற ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் ஹஸ்பண்ட். அதே மாதிரி கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா துருன்னு ஒரு லவர் பாய், சாக்லேட் பாய் உங்களை மாதிரி. ஸோ பர்சனலி உங்களுக்கு எந்த கேரக்டர் பண்ண பிடிக்கும்? இஃப் அட் ஆல் யூ ஹேவ் டு ஆக்ட் இன் தட் மூவி. டெஃபினெட்லி மோகன் சார். ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப இன்டெப்தான கேரக்டர். கார்த்திக் சார் பண்ணுறது வந்து துருதுருப்பாக இருக்கிற ஒரு நிஜ வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நான் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த மோகன் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார் தெரியுமா, அந்த ரேவதி மேம் வந்து என்கிட்ட நீ என்னை தொடாதீங்க, தொட்டை அப்படியே கம்பளி பூச்சி ஏறுற மாதிரி இருக்கு, ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. அதை மறுபடியும் கடைசியில் அவங்களுக்கு அடிபட்டு அவங்க பேண்டேஜ் போடும்போது அந்த லைனை மறுபடியும் மோகன் சார் சொல்லுவார், இல்லை உனக்கு வந்து
கம்பளி பூச்சியை ஊறுற மாதிரி இருக்கும், அதான் தொடாது அப்படின்னு சொல்லும்போது அது சூப்பராக சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு இன்சல்ட் இல்லாமல் அதே சமயத்தில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு அந்த 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 கட்டாயத்தோடையும் அந்த டிட்டர்மினேஷன்லையும் பட் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பல விஷயங்கள் அந்த ஒரு டயலாக்ல அவர் சொல்லியிருப்பார். ஐ திங்க் தட் இஸ் அ டஃப் கால். ஐ திங்க் இன் தன்னுவர்ட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் அவர் தான் வந்து நான் ஒரு முன் உதாரணமாக வச்சு நான் அந்த படத்தை பண்ணேன். Lovely.